டயர்டாக இருக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த சந்திர கிரகணத்தோட டைமிங் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், பேக் பெயின் இருக்கும், நீ பெயின் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக படுத்துக்கலாம், தூங்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து இந்த கிரகண டைமில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இதனால தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நம்ம ஷார்ப்பான பொருள், கத்தி, நகை வெட்டி, நகமெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமும் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிராவிட்டி, ரேடியேஷன் இதிலலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். அதனால தான் வந்து